ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 21 டேஸ் ஆன்டி ஏஜிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா டே 1ங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேலஞ்சை பண்ணுறவங்களுக்கும் இல்லை எக்ஸசைஸே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். இது நம்மளால் முடியுமா, இந்த சேலஞ்ச் எப்படிலாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன் பார்த்தியாக இருப்பானோ, இப்படிலாம் போட்டு யோசிச்சு டென்ஷனாக இருப்பீங்கல்ல. அந்த டென்ஷனே உங்களுக்கு வேண்டாங்க. ஏன்னா என் கூட ஜிம்லையும் ஆன்லைன்லையும் பண்ணுறவங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும். நான் ரொம்ப ஜாலியாக ஃபஸ்ட் டேவே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பழகின மாதிரி தான் பேசுவேன். அதனால் அந்த கவலையெல்லாம் விடுங்க. ஒர்க் while to is ஒர்க், ப்ளே while to is ப்ளே, அந்த பாலிசி தான் என்னோடது. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக உங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி நினச்சிக்கோங்க. நம்மெல்லாம் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் பழகிறோம். அந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக ரொம்ப கூலாக போகும். அப்புறம் இந்த 21 டேஸ் சேலஞ்சுங்கிறது 21 நாள் தொடர்ந்து நடக்கும். அதை விட்டு விட்டு பண்ணுறது இல்லை நினைச்சா வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் தொடர்ந்து இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் பண்ணுங்கள். இந்த 21 நாள்ங்கிறது எவ்வளோ பெரிய நாள், நம்ம வாழ்க்கை இவ்வளோ பெருசு இருக்குது, அதில் இவ்வளோண்டு டே தானே. அதனால் ஈஸியாக ஓடுறதே தெரியாது, அப்படியே டக்குன்னு ஓடி சேலஞ்ச் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ளே நியூ இயர் வந்துடும், நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்ப்போம், ரொம்ப ஜாலியாக மாறிடுவீங்க. இந்த சேலஞ்சாக பண்ணலாமா வேணாமான்னு இப்போ யோசிக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது. நம்ம நடந்து போகிறோம், திடீர்னு புதர்லேருந்து ஒரு புலி உடையாந்து நம்மளை துரத்துதுங்க. உயிருக்கு பயந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடுறோம். கடைசியாக பார்த்தா ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ நமக்கு 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று, நம்மளால் புலியை எடுத்து ஜெயிக்கவே முடியாது, அது கழுத்தை தான் கடிக்க போகுதுன்னு நினச்சி நம்மளே கொண்டு கழுத்தை காட்டலாம். இல்லைன்னா புலியை அடித்து புறத்தால் அடித்து விரட்டின பரம்பரடா நாங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இறங்கி புலியோட கட்டி பிடிச்சி உருண்டு புழந்து பயங்கரமாக போராடி கடைசியாக ஒரு எட்டி ஒரு உத விட்டோம்னா அந்த புலி பயந்து எழுந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எதுக்காக யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது வெயிட் லாஸ் ஒர்க் அவுட் இருக்குதா, ஏதாவது ஜனவரிக்கு சேலஞ்சு நியூ இயருக்காக இருக்குதா அப்படின்னு தேட போகிறோம். அப்படி தேடினதுனால தான் இந்த சேலஞ்ச் வீடியோ உங்கள் கண்ணில் மாட்டியிருக்கும். இதை ஏன் நீங்கள் பார்க்கணும், ஏன் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுற மைண்ட் செட்டில் வரணும், எல்லாமே ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்க. நம்ம டாக்டர் ஹெல்த் பிரச்சனை இருந்திருக்கும், டாக்டர்கிட்ட போயிருப்போம், அவர் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒபீஸாக இருந்திருப்போம், அதால் ஹெல்த்லேயும் பிரச்சனை இருந்திருக்கும். இல்லைன்னா பாடி ஷேமிங் மாதிரி யாராவது நம்மளை கேலி கிண்டல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு காரணமாக எடுத்து எப்படியா குறைச்சணும்னு முடிவு பண்ணி வந்திருப்போம். இல்லைன்னா நம்ம சித்தியோ அத்தையோ அத்தை பொண்ணோ யாராவது அங்கே வெயிட்டை குறைச்சிருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகி இதை குறைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்போம். மொத்தத்தில் நம்ம ஹெல்த்தியாக இல்லை ஃபிட்டாக இல்லைங்கிற ஒரு காரணத்தால் தான் இந்த வீடியோவை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதை பண்ணுறோம் முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலான்னு நினச்சோம்னா நம்ம பிரச்சனைக்கு முடிவு வந்துடுமா, அது சரியாயிடுமா? முட்டு சந்தில் புலிகிட்ட மாட்டின மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த சேலஞ்சை புலியாக எடுத்துக்கோங்க. இதோட கட்டி பிடிச்சி அடித்து புரண்டு உழுந்து ஏட்டி உதைங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடுங்க. ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நல்ல ஜாலியாக இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஊர் சுற்றுறேன், எனக்கு எதுக்கு இந்த சேலஞ்செலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ முட்டு சந்தில் மாட்டினவங்க அத்தனை பேரும் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரிவென்ஷனாக நினச்சி இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க. கண்ணு இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களா, உனக்கு கண்ணு வேணுமா பணம் வேணுமான்னு கேளுங்க, கண்ணு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்று சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, உனக்கு ஜாலி வேணுமா ஹெல்த் வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஹெல்த்து தான் வேணும்னு நீங்கள் சொல்ல கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருந்துட்டால் வாழ்க்கை பூரா ஜாலியாக இருக்கலாம். அதுக்காக தான் நான் கூப்பிட்றேன். இந்த சேலஞ்சோட நோக்கம் என்ன தெரியுமா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட இளமையை மீட்டெடுக்க போகிறேங்க. முக்கியமாக உமன்ஸோட எம்பவர்மெண்ட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் ஒபீஸாக இருந்திருப்பாங்க, இல்லை அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களாம் அவங்க வீட்லேயே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம மாற்றி அதுலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வர போகிறோங்க. அதுக்கப்புறம் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மகாலட்சுமியாகவும் ஒரு மகாராணியாகவும் கொண்டாட போகிறாங்க.